ஒரு வழியா வந்து செமி ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ யாரெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கிறாங்க, யாரெல்லாம் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நேத்து செமையா பெர்ஃபார்ம் பண்ண சில பேர் இன்னைக்கு சொதப்பிட்டாங்க. அண்ட் நேத்து சொதப்பின சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால 2யும் சேர்த்து ஸ்கோர் பண்றப்போ, நம்ம நெனச்ச மாதிரி இல்லாம நெறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ரியா ரூத் அண்ட் அரவிந்த் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஏகேவோட சாங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய அதில் மியூசிக் இருக்கும் அண்ட் ஏகே சாங்ஸுமே வந்து நடுவில் வந்துச்சு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியா ரூத் காலை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்பின் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த பேக் டான்சர்ஸ் வந்து ரியா ரூத்தோட காலை பிடிச்சிருக்காங்க. அண்ட் கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரவிந்தோட கையை பிடிச்சிருக்காங்க. ஸோ ரியா ரூத்தை இப்படி ஃப்ளிப் பண்ணுறப்போ அரவிந்த் அப்படி ஃப்ளிப் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மாதிரி விஷுவலி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியா ரூத் வந்து ஃப்ரண்ட்டில் வேவ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பின்னாடி இருந்து அரவிந்த் வந்து ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அண்ட் அது வந்து கொஞ்சம் எவிடென்ட்டாக காட்டி வேற கொடுத்துருவாங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில். இவங்களோட டான்ஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பிங் அந்த ஸ்டைலில் வந்து அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ ஆனால் வந்து மியூசிக், அதாவது பீட்ஸு, அந்த மாதிரி பீட்ஸு கிளாப்ஸ் அந்த காம்பினேஷனில் ஒரு மியூசிக் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ எனக்கு தோணுச்சு, இது இல்லாமல் ஜென்ரலாக அந்த ஸ்டாம்பிங் வந்து அந்த ஸ்டேஜில் மியூசிக் இல்லாமல் அவங்களே வந்து அந்த ஒரு பீட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிகிறப்போ உண்மையிலே அதை பண்ணாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, பரவாயில்லையே நம்ம யோசிச்சோம் அதை பண்ணிட்டாங்கன்னு. பட் அதுவே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அது பண்ணது எல்லாமே ஓகே தான். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிய போகிற டைமில் நீங்கள் இன்னும் அதை பவர் பேக்டாக அப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டாம்பிங்கை பண்ணி அந்த மியூசிக்லாம் இல்லாமல் பண்ணப்போ அது ரொம்ப கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு ஃபீலிங். லாஸ்ட் ரவுண்ட் நீங்கள் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு கமெண்ட்ஸாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் அதாவது போன வாட்டி டூயட் ரவுண்டில் உங்களுக்கு லைட் ப்ளே போட்டு உங்களுக்கு ரெட்டா க்ரீனா எல்லோவா அப்படிங்கிறத. பட் இன்றைக்கி என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து அது சீக்ரெட் ஸ்கோரிங் அப்படிங்கிறனால கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கொடுத்த பாக்ஸை. அதில் க்ரீன் லைட் இருக்கா ரெட் லைட் இருக்கான்றதை வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறாங்களா இல்லையான்றது தெரியும். ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னா அந்த பாக்ஸை இவங்க கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனன்யா அண்ட் கௌரி சங்கர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த பேக் டான்சர்ஸோட ட்ரெஸ்ஸு, அந்த ஃபுல் செட்டு, அந்த லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செம பிரம்மாண்டமாக இருந்தது உண்மையிலே பார்க்கறதுக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த பேக் டான்சர்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு வேவ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக் டான்சர்ஸ் எல்லாருமே கீழே இப்படி கையை வந்து பிடிச்சிட்ட மாதிரி ஃப்ளோரில் படுத்திருப்பாங்க. அனன்யா கரெக்டாக ஒருத்தர்கிட்ட இப்படி காலை அடிக்கிறப்ப அவங்க 2 பேரும் இப்படி போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அந்த சவுண்டு வேறு அப்படி டக் டக்குன்னு இப்படி போட்டாங்க. ஸோ அது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. பேக் டான்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க மேலே ஏறி கௌரி சங்கர் இருக்கிறாரு. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அனன்யா, அதாவது அந்த பிள்ளையார் மாதிரி அந்த மாஸ்கை போட்டுட்டு அவங்க வந்து இருப்பாங்க. அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. இந்த சாங்குனாலையா இல்லை அந்த ஃபுல் செட்டப் அண்ட் லைட்டிங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக என்னன்னு தெரியல, அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு போகும். என்ன எனர்ஜி சான்ஸ் இல்லை. ஸ்டார்ட்லன்னு பார்த்தீங்கன்னா செம எனர்ஜெட்டிக்காக பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸுமே வந்து வேறு லெவல் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நம்ம அனன்யா தான் வந்து இந்த ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாங்க, செமையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போன டான்ஸுக்கு சொன்ன அதே கமெண்ட்ஸை தாங்க இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களுக்கும் அந்த லைட் டப்பாவை கொடுத்து அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அருணிமா அண்ட் குருநாத் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா புஷ்பா ஆனால் ஃப்ளவர் நினச்சேடா ஃபயர்டா அப்படிங்கிற டைலாகை வந்து இது வந்து நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் நினச்சேடா, இது இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து அதில் எல்லா சாங்ஸுமே எப்படின்னா தனித்தனியாக சாங்ஸ்ன்னு எடுத்து ஆடாமல் அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி அங்கங்கே அப்படி வரது வந்து அவ்வளோ அந்த ரீமிக்ஸே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட காஸ்டியூம், அதுவும் நம்ம குருநாத் வேறு லெவல் எக்ஸ்பிரஷன்ஸுங்க. அவர் போன பர்ஃபார்மன்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் அவர் எனர்ஜி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தரையிலே நிற்கலை, அவர் வந்து அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கார். எனர்ஜி ட்ராப் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது அதே எனர்ஜி. விட்டால் அவர் இன்னொரு 2-3 பர்ஃபார்மன்ஸ் கூட ஆடுவார் போல். அவர் ஒரு எக்ஸலண்டான ஒரு எனர்ஜி அவருக்கு இருந்தது. அதை கம்பேர் பண்ணதுனால அருணிமா வந்து கொஞ்சம் டல்லான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படிங்கிறது ஜட்ஜஸ் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அருணிமாவோட டான்ஸ் வைஸ் அப்படி டல்லான மாதிரி தெரில. நடுவில் அவங்க ஃபேஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணிமா வந்து கரெக்டாக ஃப்ளோரில் இருக்கிறாங்க. குருநாத் வந்து அப்படியே அந்த பேக் டான்ஸர் இப்படி பிடிச்சிருக்காரு. பிடிச்சி அவர் லைட்டாக அப்படி ஒரு புஷ்
கொடுக்குறாரு, அப்படி ஒரு ஃப்ளிப் ஒன்று பண்ணுவார், அது நல்லாயிருக்கும். அருணிமா பார்த்தீங்கன்னா ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க, இவர் அப்படியே ஒரு ஃப்ளோர் மூமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுவார், அதுவுமே செம்மையாக இருந்தது. அண்ட் நம்ம பீலிங்ஸ் அந்த சாங்கில் வர அந்த ஸ்டெப்பு தான், பட் அதை ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணி, அதாவது அருணிமாவை வந்து அவர் ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணி அப்படியே அவர் காலில் இது பண்ணிட்டு அந்த ஸ்டெப் ஒன்று போடுவாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த குருநாத்தோட ஃப்ளோர் மூமெண்ட்ஸ்லாம் வந்து வேற லெவலாக இருந்ததுங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பயங்கர 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 எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு ஆடினதுலேயே எனக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ஃபேவரட்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸஸில். ஸோ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான், நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம கமெண்ட்ஸ். அதுவும் குருநாத்தை வந்து நீங்கள் என்ன எப்படி ஒரு எனர்ஜி லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் டப்பாவை கொடுத்து அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிகுமாரியான அபினவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க வரப்போவே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு கமெண்ட்ஸாக வாங்கிட்டீங்க, எல்லோ லைட் வேறு வாங்கிட்டீங்க, தயவுசெய்து இன்னைக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அவங்களோட அந்த ஸ்டார்ட் இருக்குது தெரியுமா, செம்ம ஸ்டார்ட்டு. எப்படி நேற்று வந்து குருநாத் திடீர்னு குச்சி வந்து உட்காந்தார் அப்படின்னு சொன்னல, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு ஒரு வாவ் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுத்தாங்க. என்னென்னா அபினவை பார்த்தீங்கன்னா அந்த பேக் டான்சர்ஸ்லாம் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காங்க. அவர் அப்படியே இப்படி பின்னாடி போவார், இப்படி பின்னாடி போயிட்டு இப்படி வருவார். பார்த்தீங்கன்னா அவர் ஷோல்டரில் அப்படியே ராணிகுமாரியோடு வருவார். அது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் வந்து இப்போ ராணிகுமாரியை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ணி அப்படி ஏரில் ஸ்பின் பண்ணி கீழே விழுவாங்க. சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த டேரக்ஷன் விழுவாங்க. சரி 2 வாட்டி பண்ணதே சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் 3வது வாட்டியும் அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு விழுவாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டான்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அபினவ் நின்றுட்டு இருக்காரு. ராணிகுமாரி வந்து அபினவ் காலுக்குள்ளே பூந்து இப்படி பேக் சைடில் இருக்கிறாங்க. என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த டான்சர்ஸ்லாம் இப்படி ஒரு வேவ் பேட்டர்ன் பண்ணிட்டு அவங்க கிட்ட வரப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி அப்படி எந்திரிச்சு புசுக்குன்னு இப்படி நிற்பாங்க. அப்படியே அந்த பாம்பு மாதிரி அந்த செம ஃபீலாக இருந்தது அது அந்த இடம். நாகம் அது ரிலேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டாக ஸ்க்குன்னு அப்படியே அந்த பாம்பு இது போடுறதுலாம் அப்படியே செமையாக எலிவேட் பண்ணுது அந்த பெர்ஃபார்மன்ஸையே. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராணி வந்து கரெக்டாக அபினவ் மேலே இப்படி ஏறி உட்காரணும், ஓகேவா? அப்புறம் ஒரு ஸ்பின் மாதிரி ஒரு பிளான் இருக்கு போல். ஸோ அவங்க ஏறி உட்கார்றப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு கால் ஸ்லிப் ஆயிடுது. ஐயோ மிஸ் பண்ணுறாங்களேன்னு யோசிக்கிறப்போ நம்ம அபினவ் அதை கொஞ்சம் கூட காட்ட மாட்டாரு. அவங்க ஒரு மாதிரி ஒரு கால் கழுத்துலேயும் ஒரு கால் தொங்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த காலை தூக்கிட்டு செமையாக ஸ்பின் பண்ணி அந்த ஸ்டெப்பை முடிப்பார். சான்ஸே இல்லைங்க, செம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அவர் வந்து உண்மையிலே அதை பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் வந்திருக்கும். பட் அதை சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டார் அவர். அண்ட் இன்னொரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி இந்த சைடு இருக்கிறாங்க, டான்சர்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, அப்பர் பாடி மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அபினவ் வந்து ஒரு மாதிரி வேவ் பண்ணுறப்போ ராணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி பேக்கில் போயிட்டு இப்படி போவாங்க. ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அது செம பர்ஃபெக்டாக இப்படி போவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா விஷுவலி செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ராணிகுமாரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அந்த நாகம்மா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து கேரி பண்ணுவாங்க பாருங்கள். அபினவ் வந்து அங்கே இருக்கிற அந்த சிலை தானே, அந்த சிலையை உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வர மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இவங்க அப்படி அந்த கோவத்தில் வந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படி வேறு லெவலாக இருந்தது. ஸ்டார்ட்லேருந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அபினவும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டார் இல்லையா? ஸோ எப்படி அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அந்த ஒரு பயம், அந்த எக்ஸ்பிரஷன்ஸுமே அவர் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாரு. ஸோ எக்ஸ்பிரஷன் வைஸ்மே இந்த வாட்டி இவங்க கலக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கொரியோகிராஃபியை சொல்லணும், என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. நிறைய சில மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக ஃபீல் ஆச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது, நிறைய வாவ் ஃபேக்டர்ஸு. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு இப்படி திருப்பினோடனே நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டிடுவார். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராணிகுமாரி பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்கி அப்படியே, ஏன்னா நேற்று எல்லோ லைட் வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடச்சோன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அதை வந்து இது பண்ணுறதுன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா ராணிகுமாரியை கூப்பிட்டு பக்கத்தில் ஹக் பண்ணி எல்லா ஜட்ஜஸுமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் நேற்று பணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் பிரதீப் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வருது. ஸோ இவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஸோ அவரோட கதையை எடுத்து பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவரோட கதையை அப்பப்போ நரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வச்சுருக்காங்க. பட் நரேட் பண்ணுறப்போ லைக் ஆப்போசிட் சைடில் அவருக்கு ஸ்பாட்லைட் போட்டு அவர் அதை வந்து நரேட் பண்ணுறாரு. அதை பண்ணி முடித்தோன்னா அந்த சீனை வந்து இவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 இடத்துலையாவது அந்த டைலாக் வந்திருக்கும். ஸோ அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சு. இவங்க வந்து நல்லாவே டான்ஸ் பண்ணாங்க, ஃபுல் ஆன் டான்ஸ். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஒன்று தோணுச்சு, நம்ம
பிரியங்கா வந்து அதில் தெரியவே இல்லைங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பேக் டான்சர்ஸாக அவங்க இருக்கிற மாதிரி தான் இருந்தது கொரியோகிராஃபியே. ஏன்னா இதில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஸ்டோரி அப்படிங்கிறப்போ பிரதீப் தான் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லைட்டில் இருந்தார். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜோடி பிரியங்கா இல்லையா? ஸோ உங்களுக்குமே அந்த ஒரு ஈக்குவல் இது கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க ஜோடியாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, பிரியங்காவோட எனர்ஜி ட்ராப் ஆயிருச்சு. அண்ட் போன வாட்டியுமே இதே கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, அது உங்கள் ஃபேஸ்லேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம சாண்டி மாஸ்டருமே வந்து இந்த கொரியோகிராஃபியில் நீங்கள் இந்த டயலாக்ஸ் போர்ஷனில் வந்து அவங்க பேசுகிறப்போவே இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் வச்சுருக்கலாமே, செமிஃபைனல்ஸில் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிக்ஸ்டான ஒரு கமெண்ட்ஸ் தாங்க இவங்க வாங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா அண்ட் விஜய் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ண அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே டைப் தான், அதே மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஃபுல் ஆன் டான்ஸ் தாங்க பண்ணாங்க. அண்ட் உண்மையிலேயே ரொம்ப நீட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து எனர்ஜி வந்து அங்கங்கே ட்ராப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த விஜய் அண்ட் ஸ்ரேயா அந்த 100% நீங்கள் இந்த வாட்டி கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் கொடுத்து அந்த லைட் டப்பாவை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஜட்ஜஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா அந்த கூலர்ஸு, ஸோ அவங்க அந்த இது பண்ணி அப்படியே டக்குன்னு கூலர்ஸை போடுறாங்க. அடுத்து நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த துண்டு முத்துல இருக்கிற அந்த துண்டு, ஸோ அவர் அந்த ஸ்டைலில் அப்படியே பண்ணுறாரு, துண்டை கழுத்தில் போட்டு எடுப்பார் இல்லையா, அது பண்ணுறாரு. நம்ம ஸ்ரீதேவி மேம் பார்த்தீங்கன்னா சூயிங்கம், ஸோ அதை அவங்க அப்படியே டபக்குன்னு இப்படி வாயில் போட்டு, ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் பண்ண ஒரு ஆக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு நீங்கள் அந்த டப்பாவை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இப்போ யார் யாரெல்லாம் வந்து ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி சங்கர் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் லைட் வாங்குறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து டாப் ஜோடி அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குருநாத் அண்ட் அருணிமா, அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அண்ட் விஜய், அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராணிகுமாரி அண்ட் அபினவ். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து யார் எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அண்ட் பிரியங்கா, ரியா ரூத் அண்ட் அரவிந்துங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் பிரதீப் அண்ட் பிரியங்கா பார்த்தீங்கன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ரியா ரூத் அண்ட் அரவிந்த் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் வாங்கினாங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வாங்கினதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு ராணிகுமாரி அண்ட் அபினவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேளை எக்ஸலண்ட்டாக கொடுக்காம ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுமே டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நேத்தோடதையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு பிரதீப் பிரியங்கான்றவங்க வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மராக இருந்தது. பட் எனக்கு அவங்க எலிமினேட் ஆனது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த 2 நாள் நடந்த பெர்ஃபார்மன்ஸஸ் படி எனக்கு தெரிஞ்ச ஜட்மெண்ட் கரெக்டாக கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன கேள்வி உங்களை கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இதில் ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு வருவாங்க அண்ட் யார் ரன்னரப்பாக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.